துன்பத்திலும் மனம் தளராது வாழ்வோம். திருப்பலி முன்னுரை. கடினமான சூழ்நிலைகளிலும் கடவுளை நம்பி வாழ இன்றைய திருப்பலி வழி இறைவன் நம்மை அழைக்கின்றார். தான் வழங்கிய மீட்பு செய்தியை ஏற்றுக்கொள்ளாத போதும், ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் எதிர்த்து நின்ற போதும், அடிகளும் சிறைவாசமும் சாகும்படி கிணற்றிற்குள் தள்ளிய போதும், தளரா மனதுடன் இறைப்பணியாற்றி துன்புறும் ஊழியர் என பெயர் பெற்றவர் இறைவாக்கினர் எரேமியா. நான் சிறு பிள்ளையல்லவா, எனக்கு பேச தெரியாதே என்று ஒதுங்க நினைத்த போதும், என் வார்த்தையை உன் வாயில் வைத்தேன் என்ற கடவுளின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு துன்பங்களை தோளில் சுமந்து இன்பமாக இறைப்பணியாற்றிய இறைவாக்கினர் எரேமியா போன்று எந்த சூழ்நிலையிலும் இறை நம்பிக்கையில் நிலைத்து நாளும் வாழும் வரம் கேட்போம். இறைவனுக்காக என்ற வார்த்தை எல்லா வாழ்வு சூழல்களிலும், நம் வாழ்வில் அனுபவிக்கும் வேதனைகள் இன்னல்கள் அனைத்திலும் நமக்கு அருமருந்தாக இருக்கிறது. இன்று நாம் விழா கொண்டாடும் குழந்தை இயேசுவின் புனித தெரசா, கிறிஸ்துவே என் அன்பு, அவரே என் நிறை வாழ்வு என வாழ்ந்தவர். நற்கருணை, இயேசுவின் முதல் முத்தம் என கூறியவர். அன்புக்காக வாழ்வது தாபோர் மலைமேல் ஒருவர் கூடாரம் அமைத்து கொள்வதல்ல, மாறாக இயேசுவோடு கல்வாரி மலைமேல் ஏறிச் செல்வது என்று வாழ்ந்தவர். எனவே குழந்தை இயேசு தெரசாவைப் போல நாமும் இறைவனுக்காக எதையும் கடந்து செல்லும் வரம் வேண்டி இன்றைய திருப்பலியில் இணைந்து ஜெபிப்போம். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகம் துன்புறு ஊழியர் என்று அழைக்கப்படும் இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. உண்மையாக பணியாற்றும் இறை ஊழியர்கள் துன்புறுத்தப்படும் போதும் எதிர்ப்புகளை சந்திக்கும் போதும் அவர்கள் படும் வேதனை இன்றைய முதல் வாசகத்தில் பரவி கிடப்பதை காண முடிகிறது. அவர்களின் வலியும் துன்பமும் இறையாட்சி பணியிலும் ஜெப வாழ்விலும் தடைகளாக மாறிவிடலாம். தவறுகள் காணப்பட்டாலும் தனியாக மனம் நோகாமல் எடுத்துரைப்பதும் அவர்களுக்காக ஜெபிப்பதும் நம் வாழ்வில் அதிசயங்களை காணச் செய்யும் என்று எடுத்து கூறும் இன்றைய முதல் வாசகத்தை கவனமுடன் கேட்போம். இரண்டாம் வாசக முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகம் திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. கடவுள் இரக்கமும் மன உருக்கமும் உடையவர். குற்றம் சாட்டுவதையும் குறை சொல்லுவதையும் விட மன்னிப்பதையும் நேசிப்பதையும் விரும்புபவர். நீடிய பொறுமையுள்ளவர். இறை பணியாற்றுபவர்கள் அனுதினம் படும் துன்பங்களையும் துயரங்களையும் மனதில் கொண்டு மன உருக்கம் உடையவர்களாக வாழும் வரம் வேண்டி இன்றைய இரண்டாம் வாசகத்தை கவனமுடன் கேட்போம்.